அதுக்காக அடுத்த கிளாஸ் சார். இல்லை தான் அது ரெடி ஆகிக்கும். ஹாய், ஓகே, பிஸ்மில்லா. நான் ராட போன கிளாஸ்ல பார்த்தேன் சுக்கூனுடைய கன்செப்ட். அந்த பாடத்தை ஒரு முறை பார்த்து தான் எனக்கு அடுத்த ஸ்டெப் போகும். பிறண்டா போகல தான் சரிண்டா அடுத்த ஸ்டெப் போகலும் பிறண்டா திருப்பி அதே தான் விட்டுணும். இதில் வரப்படாது. ஓது பார்ப்போம்டா. بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. திருப்பி வந்து வாவுல பிரச்சனை. போன கிளாஸ்ல சொன்ன விஷயம் அப்படி வந்து திருப்பி வருது. فسبح بحمد ربك واستغفر வஸ்தா வஸ்த إن வஸ்தஃபிர் தே தான் வரணும், தா வரக்கூடாது. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. ரெண்டாவது إن شانئك هو الأبتر. திருப்பி வருங்க. إن شانئك هو الأبتر. மூணாவது حتى زرتم المقابر. முன்னுக்கால ஒரு ரவுண்டி தான் இந்த அதான் செல்ற டைப் பண்ண முடியும். மூணு ரவுண்டி ரா பார்த்துக்குவோம். بسم الله الرحمن الرحيم. حتى زرتم المقابر. ஒரு நாலாவது إن ربهم بهم يومئذ لخبير. கொஞ்சம் சத்தமா வருங்க. நாலாவது إن ربهم بهم يومئذ لخبير. ஐந்தாவது حصل ما في الصدور. கொஞ்சம் ராட வழின்னு போதாது. وحصل ما في الصدور. ஓகே, அடுத்த பகுதியில வந்து ராவினுடைய விதி விலக்கான சந்தர்ப்பங்கள். இது வரைக்கும் நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம். இந்த ரூல்ஸுக்கு அப்பால சில இடங்கள் வந்து ரூல்ஸ் தலைகீழா இம்ப்ளிமெண்ட் ஆகும். ரூல்ஸ் தலைகீழாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். வல்லினமாக ஓத வேண்டிய இடத்துல மெல்லினமாக ஓத வேண்டி வரும். மெல்லினமாக ஓத வேண்டிய இடத்துல வல்லினமாக ஓத வேண்டி வரும். அதுல முதலாவது சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வரக்கூடிய ஏதாவது எழுத்தொண்டு வல்லினமாக இருக்கும் என்று சொன்னா அது எந்த சந்தர்ப்பத்திலுமே நாங்க அதை வல்லினமாகத்தான் போதும். இப்போது எக்ஸாம்பிள் பின்னுக்கால வரும். ரெண்டாவது சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசுல் வந்துச்சு. இது அப்படி என்றால் அந்த சந்தர்ப்பத்துல எந்த அந்த ராவை என்ன பத்தா வந்தாலும் சரி கஸ்தா வந்தாலும் சரி என்னதான் முன்னுக்கு அடையாளம் இருந்தாலும் நாங்கள் அதுல வல்லினமாகத்தான் ஓதுவோம். மூணாவது சுக்கூன் செய்யப்பட்ட ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு வகுப் செய்கின்ற போது, அதாவது ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு அதை அப்படியே நிறுத்தணும், அங்கனைக்கு நிப்பாட்டணும், சுக்கூனுடைய அடையாளத்தில் நிறுத்தப்படும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அதுக்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துச்சு இது அப்படி என்றால் அங்க எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க மெல்லினமாகவே தான் ஓதணும். இது மூணுக்கும் உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது உதாரணம் பாருங்க. சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வந்திக்குது. இந்த வந்திக்கு சுக்கூன் செய்யப்பட்ட ரா, அது தொடர்ந்து வாரது சுவாது வல்லினமான எழுத்து. ஆகவே முன்னுக்கால கஸ்தா வந்திக்குது, அதனால் இந்த ராவை நாங்க மெல்லினமா ஓதலாம் என்றால் அது பிழை. நாங்க இது வல்லினமா தான் ஓதணும். ரைட். உதாரணம் ரெண்டாவது ஹம்சத்துல் வசில் வாருது. இந்த 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 அலிஃபை நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல எந்த ஒரு அடையாளமும் மீக்காது. அப்ப இந்த அலிஃபை நாங்க சொல்லுவோம் ஹம்சத்துல் வசுல், சேர்த்து இணைத்து ஓதப்படக்கூடிய ஹம்சா என்று சொல்லுவோம். அப்ப இந்த ஹம்சா, அதாவது இந்த அலிஃபுக்கு உண்மையில் நேரடியான ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. அப்ப இந்த இதுக்கு நாங்க என்ன செய்யறோம், கஸ்ரத்துனை வச்சு நாங்க ஓதுறோம். என்று அப்ப இந்த வந்து இந்த ராவை கஸ்ரத்துனாக சாரி மெல்லினத்துல கொண்டு வராது, இந்த ராவை வல்லினத்துக்கு மாத்தும். ஏனென்றால் இதை நாங்க ஹம்சத்துல் வசுல் என்று சொல்றதால.
ரைட். மூணாவது ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தணும். இதுல நீங்க பாருங்க ஹைர் என்று இப்ப நாங்க நிப்பாட்ட போறோம். இதுக்கு சுக்கூனை வைத்தா நிப்பாட்டணும். அதுக்கு முன்னால என்ன செய்யணுமா? சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. அதுக்கு முன்னால என்ன அடையாளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த ராவை நாங்க மெல்லினமாக தான் நிப்பாட்டணும். அப்ப இங்க வந்திக்குது ஃபத்ஹத்துன். இந்த ரா வந்து சுக்கூனுடைய அடையாளத்தை பெற்று மெல்லினத்துல நிப்பாட்ட போறோம். ஹைர் என்ற அந்த மெல்லினத்துக்கு போக போகுது. இது விளங்கினா? இதுக்கு பிறகு இது மறக்கப்படாது. எஸ். எஸ் இன்ஷா அல்லாஹ். அடுத்த தலைப்பு புனித பாடத்துக்கு சரி. ஸ்டார்ட் ஆகும். அடுத்த சட்டம் டைமுக்கு வரணுமா?